ஒருத்தி வந்தாலும் ஒரு வாரம் வரையும் தாங்க முடியாது. இப்ப 2 பேர் சேர்ந்து வந்திருக்காங்களே, என்னாக போகுதோ. மாமா உள்ள வாங்க. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். ஆபீஸ்க்கு போயிட்டாலே. ஹலோ. சைடுக்கு தான் வரேன். வந்துடுறேன். போனே வரல, போன் பேசிக்கிட்டு போறேன். ஏய் பைத்தியம், அவகிட்ட ஃபர்ஸ்ட் போனே இல்ல. இப்ப யாரா? வா மச்சான். உள்ள வா. டேய், குட்டீஸ் வந்திருக்காங்க சொல்லவே இல்ல. ஐயோ மச்சான், நீ வீட்டுக்கு போ. இதுங்களை பத்தி உனக்கு தெரியாது. டேய் குழந்தைங்கடா, அப்படி என்னடா பண்ற போறாங்க? இதுங்க ரொம்ப மோசம்டா. நீ வீட்டுக்கு போயிட்டு பத்திரமா இரு. டேய் குழந்தைங்க தெய்வத்துக்கு சமம். இதுக்கு மேல அந்த தெய்வம் தான் உனக்கு காப்பாத்தணும். போடா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா உப்பு முட்டை, குதிரை சவாரி, யானை சவாரி, பூனை சவாரி, நாய் சவாரி, கடைசியா தோள்பட்ட சவாரி. முடிச்சிடலாமா? இதுக்கே என்ன இப்படி இருக்கீங்க? என்ன தோள்பட்ட சவாரி இருக்கு, வாங்க. தோள்பட்ட சவாரி இருக்கா? போதும், அப்புறம் விளையாடலாம். ரெஸ்ட். ரெஸ்டா? இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம். இப்போ நம்ம விளையாட போது பலார் சலார். பலார் சலாரா அப்படின்னா? குழந்தைங்க தெய்வத்துக்கு சமம். ஊர்ல இருந்து வந்துட்டியாப்பா? இப்பதான்பா வந்தேன். அது எப்படிப்பா தீபாவளி நான் மட்டும் ஊருக்கு போயிருக்க? நமக்கு இந்த வெடி சத்தெல்லாம் செட் ஆகாது. டாக்டர் சொல்லியிருக்காரு, சின்ன சவுண்ட் கேட்டாலே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருன்னு. ஆமா, இந்த தீபாவளிக்கு ஏன் உன் பெரிய பொண்ணோட குழந்தைங்க வரல? நானும் போன் பண்ணி பார்த்தேன், போன் எடுக்கல. ஏதோ வேலையா இருப்பாங்க போல. வராம இருக்கிறது நல்லது. கொள்ளைங்க அது. வாண்டுங்களா, இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க? தீபாவளி கொண்டாட வந்திருக்கோம். தீபாவளியா? தீபாவளி நேத்தே முடிஞ்சிச்சு. யாரை ஏமாத்துங்க? இன்னைக்கு தான் தீபாவளி, எனக்கு தெரியும். தீபாவளி முடிஞ்சு நாங்க எல்லா பட்டாசும் வெடிச்சிட்டோம். தீபாவளி வேணும் கூட, தீபாவளி வேணும் கூட, தீபாவளி வேணும். அம்மா ஃபர்ஸ்ட் நீ உள்ள வாமா. தீபாவளி கூட, தீபாவளி கூட, தீபாவளி கூட, தீபாவளி கூட. இங்க பாரு, உள்ள உங்க சித்தி இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேளு, கொடுத்துருவாங்க. தீபாவளி என்ன போயிடுச்சு. எப்ப போச்சு? நேத்து. எனக்கு இப்ப வேணும். நேரம் பாரிஸ் தாண்டி போயிருக்கோம். 4 நம்பர் பஸ் ஏறு, கிடைச்சிடும். குட்டி எங்க பாரு குட்டி? 4 நம்பர் பஸ் ஏறு. எதுக்கு? தீபாவளி பிடிக்க. அடிச்சு வெளியே மழை அடிச்சு ஊத்திட்டு இருக்க, பஸ் புடிச்சு தீபாவளி பிடிக்க போறாளாம். உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ எதுக்குமே கவலைப்படாத. அடுத்த வருஷமும் தீபாவளி வரும், நம்ம கண்டிப்பா பட்டாசு வெடிச்சு கொண்டாடலாம், சரியா? என்ன தீபாவளி கிடைச்சுதா? ஏய் நிச்சு வேணாம். வேணாம் சொல்றது வேணாம். அப்பா 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 என்ன போயிடுச்சு? அப்பா அப்பா அம்மா அம்மா வீட்டுக்கு மாமா வந்துட்டாங்கம்மா. மாமாவா? இவன் எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்தான்? என்னன்னா தீபாவளி முடிஞ்ச கையோட வீட்டுக்கு வந்திருக்க? அதான் தீபாவளிக்கு எல்லாம் செலவும் பண்ணிட்டேன். பைக் இஎம்ஐ வேற வந்துச்சு. காசு எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. உன்கிட்ட இருந்தா கொஞ்சம் கூட. என்னடா திடீர்னு வந்து கேக்குற? முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம்ல. நானே உன்கிட்ட கேட்க கூடாதுதான் இருந்தேன், ஆனா யாருக்கிட்ட கேட்கறதுனே தெரியல. டேய், என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா. அவர் வாங்கிட்டு வந்ததையும் நாங்க தீபாவளிக்கு செலவு பண்ணிட்டோம். காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நகையா குத்தா கூட போதும், அடகு வச்சுட்டு மூட்டி குத்துருவேன். என்கிட்ட என்ன நகைனா இருக்கு? என்கிட்ட வந்து கேக்குற? இருந்த நகையை தான் இவங்க 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ்க்காக அடகு வச்சுட்டோமே. சரி நான் போயிட்டு வரேன் தங்கச்சி. சரிண்ணா, சாப்பிட்டு போனா? பரவாயில்ல இருக்கட்டும். நகையை வச்சுக்கிட்டே மூஞ்சி முன்னாடியே இல்லைன்னு சொல்லி அனுப்புறா. கூட பிறந்த பருப்பே ஹெல்ப் பண்ணல, வேற எதுவும் ஹெல்ப் பண்ண போகுது?
ஏய் நீங்க எதுக்குமா இப்போ வந்தீங்க? மாமா நீங்களே ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களை பார்த்தா எங்களுக்கு பாவமா இருக்கு மாமா. எல்லாரும் ஒரு நாள் கஷ்டம் தான் பட போறோம். சரி நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. இந்தாங்க மாமா செயின். ஏய் இது எப்படி உங்ககிட்ட வந்தது? மாமா ரொம்ப பாவம்ல. ஆமா ரொம்ப பாவம். இந்த செயினை வச்சு நீங்க பைக் இஎம்ஐ கட்டிடுங்க மாமா. ஏய் இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒழுங்கா இந்த நகையை திரும்ப அம்மா கிட்டே கொடுத்துருங்க. அம்மா செயினை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னாங்கல்ல மாமா, நீங்க எடுத்துட்டு போங்க மாமா. நான் உங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன். இதை திரும்ப போய் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த செயினை நீங்க எடுத்துட்டு போலன்னா நாங்க இந்த இடத்தை விட்டே போக மாட்டோம். சரி 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 நானே எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்கு போங்க சரியா? உங்ககிட்ட கஷ்டம் இருக்கும் வரைக்கும் நம்ம கையில காசே இருக்கும், எதுக்கும் கவலைப்படாதே. சேட்டு இந்த நகை எவ்வளவுக்கு போவோம் பாரு. அரே சாலா கவரி நகை எடுத்து வந்துட்டு அடகு வைக்க வந்திருக்க நீ. கவரிங்க ஒழுங்கா போலிசில புடிச்சு கொடுத்துருவேன்.